புதிர்கள், அறிவியலால் இன்னும் விளக்கப்படாத அதிசைகள், இவை அனைத்தையும் தமிழில் அறிய வரவேற்கிறோம். மிஸ்ட்ரி கேஸ். பனிப்பாறைகளின் நடுவில் இருந்து திடீரென சிவப்பு நிற நீர் வெளியேறுகிறது. முதலில் இதை பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பனியும் வெள்ளையாக உள்ளது, சுற்றிலும் உள்ள உலகமும் வெள்ளையாக உள்ளது. ஆனால் நடுவில் மட்டும் இரத்தம் போன்ற சிவப்பு நீர். அதனால் உலகமே இதை பிளட் ஃபால்ஸ் என்று அழைக்க ஆரம்பித்தது. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் அண்டார்டிகாவில் அமைந்துள்ள இரத்த அருவியின் மர்மத்தை பற்றி பார்ப்போம். அண்டார்டிகாவின் மர்மமான இரத்த அருவி ஏன் சிவப்பு நிறத்தில் வழிகிறது என 100 ஆண்டுகளாக மர்மத்திற்கு விஞ்ஞானிகள் இரும்பு ஆக்சைடாகும் அல்லது நானோ கோளங்கள் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்தனர். 1911ஆம் ஆண்டு தாமஸ் கிரிஃபித் டைலர் என்ற விஞ்ஞானி அண்டார்டிகாவின் டைலர் பனிப்பாறையில் இந்த சிவப்பு நிற நீர் கசிவதை கண்டுபிடித்தார். தொடக்கத்தில் இது ஏதேனும் சிவப்பு பாசிகளால் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகால ஆய்விற்கு பின் இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் உண்மைகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பனிப்பாறைகளுக்கு அடியில் பல லட்சம் ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருக்கும் உப்பு நீர் வெளியேறும்போது ஏற்படும் வேதிவினையே இந்த இரத்த நிறத்திற்கு முழுமையான காரணமாகும். ஏறத்தாழ 15 முதல் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் நீர் பின்வாங்கிய போது பனிப்பாறைகளுக்கு அடியில், அதாவது சுமார் 400 மீட்டர் ஆழத்தில் ஒரு பெரும் உப்பு நீர் ஏரி உருவாகி சிக்கியிருக்கிறது. இந்த நீர் சாதாரண கடல் நீரை விட 3 மடங்கு அதிக உப்புத்தன்மை கொண்டது. அதனால் அண்டார்டிகாவில் உறைபனியிலும் இந்த நீர் உறைந்து போகாமல் திரவ நிலையிலேயே உள்ளது. பனிப்பாறைகள் நகரும்போது ஏற்படும் கடுமையான அழுத்தத்தினால் இந்த அடிநில நீர் பாறைகளின் இடுக்கில் உள்ள சிறு துவாரங்கள் வழியாக பிதுங்கி மேலே தள்ளப்படுகிறது. இந்த அடிநில நீர் ஏரியில் ஆக்சிஜனோ சூரிய வெளிச்சமோ கிடையாது. அதனால் அங்கிருந்த பாறைகளில் உள்ள இரும்பு தாதுகள் மிக நுண்ணிய படிகமாக, அதாவது நானோ கோளங்களாக நீரில் கரைந்துள்ளது. பனிப்பாறைகளின் விரிசல்கள் வழியாக இந்த நீர் வெளியே வந்து வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும்போது உடனடியாக வேதிவினை நடக்கிறது. இரும்பு ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து உடனடியாக துரு போன்ற சிவப்பு நிறமாக மாறுகிறது. இந்த இரத்த அருவி மர்மத்தை விட விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்திய விஷயம் அங்கு வாழும் நுண்ணுயிர்கள்தான். பனிப்பாறைக்கு அடியில் கடுமையான குளிர், சூரிய வெளிச்சம் இல்லாமை மற்றும் ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையிலும் சில நுண்ணுயிர்கள் தீவிரமாக இங்கு வாழ்கிறது. இந்த பாக்டீரியாக்கள் தீவிரவாளிகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த ஏரியில் வாழும் பாக்டீரியாக்கள் ஆக்சிஜன் இல்லாததால் உயிர் வாழ அங்கு உள்ள சல்பேட் மற்றும் இரும்பு துகள்களை பயன்படுத்தி ஆற்றலை பெறுகின்றன. இந்த பாக்டீரியாக்கள் சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜன் இல்லாமல் கோடிக்கணக்கான ஆண்டுகள் தனித்து வாழும் திறன் பெற்றவை. இவை செவ்வாய் கிரகம் அல்லது வியாழனிலும் நிலவான யூரோப்பா போன்ற பனிப்படர்ந்த வேற்று கிரகங்களிலும் இதே போன்ற தீவிர சூழ்நிலையில் உயிர்கள் வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த பாக்டீரியாக்கள் நிரூபிக்கின்றன. சுருக்கமாக கூறின், அண்டார்டிகாவின் இரத்த அருவி என்பது எந்த ஒரு அமானுஷ நிகழ்வோ அல்லது பனிப்பாறையில் ஏற்பட்ட காயமோ அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக பூமிக்கு அடியில் அடைப்பட்டு கிடந்த அதிகப்படியான இரும்பு மற்றும் உப்பு நிறைந்த நீர் வெளிக்காற்றுடன் வினைபுரிந்து துருவாக மாறும் ஒரு இயற்கை வேதியியல் நிகழ்வு மட்டுமே. இன்று பிளட் ஃபால்ஸ் உலகின் மிக பிரபலமான இயற்கை மர்மங்களில் ஒன்றாக உள்ளது. சுற்றுலா பயணிகளிலும் விஞ்ஞானிகளும் தொடர்ந்து கவர்ந்து வருகிறது. இது இயற்கையின் அழகையும் அறிவியல் ஆழத்தையும் ஒரே நேரத்தில் நினைவூட்டுகிறது. ஒரு காலத்தில் இரத்த நீர்வீழ்ச்சி என்று பயமுறுத்திய பிளட் ஃபால்ஸ் இன்று இயற்கை வேதியியல் அற்புதமான எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. இன்றும் அண்டார்டிகாவின் பனிக்கடியில் எத்தனை ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது. அடுத்த மர்மத்தை கண்டுபிடிப்பது ஒருவேளை மனித குலத்தின் மிகப்பெரிய அறிவியல் சாதனையாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.